வர்ணாசிரம தர்மம் என்னன்னா, பிறந்த நாள்ல இருந்து 12 வயசு வரைக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாது. குழந்தை சும்மா விளையாடிக்கணும், சாப்பிட்டுக்கணும், தூங்கிக்கணும். உடல்ல மூளை வளரும். எது பண்ணக்கூடாது, உபயோகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. 12லேருந்து 24 பிரம்மச்சரியம் சொல்லுவோம். கல்விக்காக ஒரு உறுதி எடுப்பான். போய் ஏதோ ஒரு குரு கிட்ட இருப்பான், ரொம்ப ஒரு உறுதியான நிலையில் 24 ஆயிடுச்சுன்னா அவனுக்கு குடும்பத்தை ஆர்வம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்குவான், இல்லைன்னா சன்னியாசி ஆயிடுவான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 48 வரைக்கும், அப்படின்னா 24 வருடம் கல்யாணத்தில் இருக்கிறது. உங்களுக்கு உங்கள் 24th வெட்டிங் ஆனிவர்சரி உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா உங்கள் குழந்தை 20 வயசு தாண்டிட்டாங்க. அவர் 20 வயசு தாண்டிட்டாங்கன்னா அவருக்கு நீங்கள் கொஞ்சம் போகணும்னு அவருக்கு ஆசை. 48 எங்கே போகிறது? இந்த கணவன் மனைவி பிரித்து 2 தனியான இடத்துக்கு போகிறாங்க, சன்னியாசம் எடுத்துட்டு. 12 வருஷம் சாதனை பண்ணி 60 வயசு அப்போ திருப்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த 60 வயசுக்கு நடக்கிற கல்யாணம் 20 வயசுல நடந்ததுக்கு மேலே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? என்னத்துக்குன்னா அது உடல் ஆர்வத்துக்கு நடந்துச்சு. இப்போ எல்லாமே புரிஞ்சு விழிப்புணர்வாக 2 பேர் கூட வர்றாங்க. பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் 2 பேர் போய் காட்டில் வாழிக்கிறாங்க.